வணக்கம் மேசராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆவணி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சுக்கிர பகவானை பார்ப்போம். சுக்கிர பகவான் தான் எப்பயுமே உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த கிரகம் ராசிப்படி நல்லா வளம் வர்ற போது தான் உங்களுக்கு நல்ல பண வரவு இருக்கும். இப்போ சுக்கிரன் நல்லா இருக்காரான்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கு. அதனால் பணவரவு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பணவரவு இருக்கும். எந்த வகையில் பணவரவு இருக்கும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வேலை இல்லைன்னா வேலை கிடச்சிடும். தொழில் இருந்து அது சரியாக ஓடலை அப்படின்னா தொழில் நல்லா ஓடும். அதன் மூலமாக பணம் வரும். யார்கிட்டையாவது போய் கடன் கேட்டாலும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வரவேண்டிய பாக்கிகள் ஏதாவது இருந்தால் அது கூட வரதுக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க. அதே போல் சுக்கிரன் நல்லா இருந்தாலே நமக்கு அந்த வீடு சம்மந்தப்பட்ட பலன்கள் ஈஸியாக கிடைக்கும். இப்போ ஒரு சிலர்லாம் வீடு விட்டு வீடு மாறணுன்னா மாறலாம், ஊர் விட்டு ஊர் மாறணுன்னா மாறலாம். சிலருக்கு ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கலாம், அல்லது ஒரு வீடை கொடுத்துட்டு இன்னொரு வீடு வாங்கலாம். அந்த மாதிரியான பலன்களை தான் சுக்கிர பகவான் இந்த மாதம் உங்களுக்கு கொடுப்பாருங்க. அதே போல் ஆகஸ்ட்டு 21 அப்புறமா சுக்கிர பகவான் கடகராசிக்கு வருவார். கடகராசியில் சுக்கிரன் இருக்க போதும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும். சிலருக்கு அந்த வீடு, வாகனம், எலக்ட்ரானிக் பொருட்கள் இருக்கு இல்லையா, அதை கண்டிப்பாகவே உங்களுக்கு கொடுப்பாருங்க. குரு பகவான் உங்களுக்கு விரையாதிபதி தான். விரையாதிபதியான குரு, பாக்கியாதிபதியான குரு 3வது ராசியில் தான் இருக்கார். அவரும் இடமாற்றங்களை கொடுக்கறதுக்கான வேலை தான் பார்ப்பார். சொத்து மாற்றங்களை கொடுப்பார். ஒரு சொத்தை கொடுக்கறது வாங்கிறது அந்த வேலையை தான் அதிகமாக செய்வார். இளைய சகோதரி இருந்தால் அவங்களோட மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும். இல்லைன்னா அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் வரதுக்கூடிய சந்தர்ப்பத்தை அந்த குரு கொடுப்பாருங்க. அதே போல் குரு பகவானுமே பொருளாதாரத்துக்குடைய கிரகம்தான், பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்தான். உங்களுடைய ராசியை பொறுத்தளவுக்கு விரையாதிபதி அப்படிங்கிறனால 3வது ராசியில் இருக்கிறது அதிகமான செலவினங்களை கட்டுப்படுத்தி வைக்கும். ஏதோ ஒரு வகையில் கடைசி நேரத்திலையாவது நமக்கு அந்த பண வரவை தந்து நம்மளை ஒரு நல்ல நிலைமையில் வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் அந்த குரு பகவான் கொடுக்குங்க. புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 4வது ராசியில் தான் இருக்கார். புதன் 4வது ராசியில் இருந்தால் கல்வி நல்லா வரும், படிக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல் ஏதாவது ஒரு வகையில் சொத்து பத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக வாங்கலாம். சிலர் இடமாற்றம் செய்யணும்னா தாராளமாக செய்யலாங்க. சூரிய பகவான் 5வது ராசியில் இருக்கிறது நல்ல யோகம்தான். ரொம்ப நாளாக பார்த்தீங்க அப்படின்னா மேசராசிக்காரவங்க ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எங்களுக்கு எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கேள்வி இருக்கும். அவங்களுக்கெல்லாம் ஒரு இனிப்பான செய்தி என்னென்னா, இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சாதகமான மாதம். உங்களுக்கு ஒன்று குழந்தை இந்த ஆவணி மாதம் கருத்தரிக்கலாம். ரொம்ப நாளாக கருத்தரிக்காதவங்களுக்கு கூட கருத்தரிக்கலாம். அல்லது ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு வகையில் குழந்தை பிறந்துடலாம். ஆக அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய யோகம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இது உங்களுக்கு குழந்தை வேணும்னாலும் சரிதான், அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கூட ஏதோ ஒரு வகையில் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய யோகம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் பெத்த பிள்ளைகளோட கருத்து வேறுபாடுகள் வரும், அல்லது கொஞ்சம் பிள்ளைகளை கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் சிலருக்கு வர்றதுக்குடைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. செவ்வாய் பகவான் வேற உங்களுடைய ராசிக்கு 6வது ராசியில் தான் இருக்கார். செவ்வாய் 6வது ராசியில் இருந்தால் சொத்து பத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது சில மாற்றங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு சொத்து விற்கணும் அப்படின்னு நினச்சா விற்கலாம். ஒரு சிலருக்கு இந்த பாகவிஸ்தி செய்கிறோம்ல சொத்துக்களை, அந்த மாதிரி ஏதாவது பண்ணணுன்னா கூட நம்மளால் பண்ண முடியும். அதே போல் சகோதர வகையில் மட்டும் ஒரு வெறுப்பு வரும். சகோதர வகையில் வெறுப்பு அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய கூட பிறந்தவங்க நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில் நம்மக்கிட்ட பேசுகிற போது நல்லா தான் பேசுவாங்க, ஆனால் அந்த சைடு தள்ளி போனதுக்கப்புறம் அவங்களுடைய பேச்சே வேறு மாதிரி இருக்கும்.
அதனால என்ன இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களேங்கிற ஒரு மனக்குறை, ஒரு ஆதங்கம் அப்படியெல்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வந்து ஒரு சிலருக்கு இருக்குங்க. சிலருக்கு ஏதாவது ஒரு நோய் நொடி வர்றதுக்குடைய வாய்ப்புகள் வந்து இருக்கும். இந்த நோய் நொடிகள் வந்து யாருக்கு வரும் அப்படின்னா, குறிப்பாக உங்களுக்கு நோய் நொடி வரலாம், அல்லது உங்களுடைய தாயாருக்கு அந்த நோய் நொடிகள் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதம் வந்து இருக்குங்க. ஏதாவது ஒரு நோய் நொடி அப்படி வச்சுக்குவோமே. அதே மாதிரி ஒரு சிலருக்கு கடன்கள் உருவாகும். ஆனால் கடன்கள் உருவானா கூட அந்த கடன்களை வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு யோகமும் இந்த மாதம் இருக்கதா செய்யுது. சனி பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு 11வது ராசியில் தான் சனி இருக்கார். 11வது ராசியில் சனி இருந்தால் நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான். அதாவது வாகனம் சம்மந்தப்பட்ட துறை, இரும்பு சம்மந்தப்பட்ட துறையில், இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகத்தை அந்த சனி வந்து கொடுப்பாருங்க. அதே போல் அந்த சனி ராகு இணைவு இருக்கு இல்லையா, அந்த சேர்க்கை வந்து என்ன பண்ணுன்னா, அந்த இளைய தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, 2வது திருமணம் அப்படின்னு சொல்லுவோம். 2வது திருமணம் பண்ணுறவங்கள வந்து திருமணம் பண்ண விடாமல் தடுக்கும். அது இன்னி ஒரு வருஷத்துக்கு வந்து தடுக்கும் பார்த்துக்குங்க. அதே போல் ஏற்கனவே 2வது தாரம் திருமண வாழ்க்கை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அவங்களோட வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை வந்து அந்த சனி ராகு வந்து கொஞ்சம் கொடுக்கதா செய்யும். சிலருக்கு வந்து தகாத உறவு முறைகள் அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தகாத உறவு முறைகளையும் கொடுக்கறதுக்குடைய சந்தர்ப்பம் இருக்குது. அதனால ஏதாவது ஒரு வகையில் நமக்கு கெட்ட பேர் வர்றதுக்குடைய ஒரு சந்தர்ப்பமும் இருக்க தான் செய்யும். ஒரு சிலருக்கு வந்து தசாபுத்தி அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த தசாபுத்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிற சில நெகட்டிவான விஷயங்கள் கூட நடக்காமல் நல்ல விஷயங்கள் கூட நடக்கும். ஒரு சிலருக்கு தசாபுத்தி சரியில்லைன்னு வச்சுக்குவோம். அப்போது நான் நல்லதே சொன்னால் கூட சில நேரம் வந்து குறைவாக நடக்கலாம். இப்போ குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் ராகு தசை நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும். அந்த தசை நடக்கிறவங்களுக்கு பொதுவாகவே வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில் வந்து சிரமத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இங்கே நான் ராசிப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க ஏதோ ஒரு வகையில் சிரமத்தை வந்து அனுபவிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். கூடிய விரைவிலேயே அந்த ராகு திசைக்கான வீடியோ பதிவுகள் வந்து வெளிவரும். அதை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மேசராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.